நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 9ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை வழக்கம் போல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை திட்டங்கள், அறிவியல் கண்டுபிடிப்பு, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைப்புகளை எப்படிலாம் கிடைக்குதோ அதெல்லாம் தேர்வுகளை எப்படிலாம் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில் நம்ம டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா கேட்கிற இந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கு மறக்காம பதில்கள் சொல்லணும். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு பணிகளுக்கான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த டிஎன்பிஎஸ்சில அந்த குரூப் 4, குரூப் 2 அந்த தேர்வுகளை விட கண்டிப்பா சொல்றேன், அந்த தேர்வு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். சரியா? போட்டியும் கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்தில் சம்பளம் நிறைய இருக்குது. இதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய அண்ணா ஐஎஸ் அகாடமியில சிறப்பான முறையில் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமா நம்மளோட இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஜாப்ல போய் நம்ம செட்டில் ஆகி உட்கார முடியும். சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற அந்த நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குரிய ஒரு 2 முக்கியமான தினங்கள் இருக்கு. அதை லைட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 9, 1945 கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தினமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா ஜப்பான் மீது 2வது முறையாக அந்த அணுகுண்டை வீசினாங்கல்ல. அந்த அணுகுண்டுக்கு என்ன பேரு? ஃபேட் மேன். சரியா? லிட்டில் பாய் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6 அன்று பார்த்தீங்கன்னா ஜப்பானின் ஹிரோஷிமா மேல போட்ட அந்த அணுகுண்டோட பேரு. ஆகஸ்ட் 9 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகசாகி, ஜப்பானோட நாகசாகி மேல 2வது முறையாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்கா அந்த அணுகுண்டை பேசினாங்கல்ல, அதுக்கு வச்ச பேரு ஃபேட் மேன் சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான சம்பவம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சர்வதேச பூர்வ குடிமக்கள் தினம். சரியா? சர்வதேச பூர்வ குடிமக்கள் தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் 1994ல, சரி, 1994ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக அந்த சர்வதேச பூர்வ குடிமக்கள் தினம் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1995. இந்த தினம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்வ குடிமக்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். சரியா? பழங்குடி மக்கள் முக்கியமா அந்த பழங்குடியினரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கான உரிமைகளையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? இதே மாதிரி பழங்குடியினர் அப்படி சொல்லும் போது இந்தியாவில இருந்து ஒரு நபரை நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிர்சா முண்டா. சரி, பிர்சா முண்டா அவர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், பழங்குடியினர் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர். சரியா? நம்மளோட இந்தியாவோட சுதந்திரத்திற்காக நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. உயர் ஜாதி மக்கள் இருந்து பிற சமூகத்தினர் எல்லாரும் போராடி இருக்கிறாங்க. அதுல பழங்குடியினரும் அவங்களுடைய பங்களிப்பும் ஒரு பெரிய அளப்பரியது. ஓகேவா? அதனால அந்த பழங்குடியினத்துல இருந்து அந்த பழங்குடி மக்களை அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், முன்னிலைப்படுத்தி அவங்களையும் ஒரு சிறப்பான ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசானது பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் யாரு? பிர்சா முண்டா. அவருடைய பிறந்த நாள் தான் நவம்பர் 15. சரியா? என்ன தெரியுமா? நவம்பர் 15ஆம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமா அறிவிச்சுக்கிறாங்க. அத மத்திய அரசு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படி சொல்லுவாங்க. என்ன டேட்ல? நவம்பர் 15. மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 9 சர்வதேச பழங்குடியினர் தினம். இந்தியாவில் பழங்குடியினருக்கான அந்த உரிமைகள் தினம், பாதுகாப்பு தினம். சார், ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னா என்னைக்குமா? நவம்பர் 15. யாருடைய பிறந்த நாள்? பிர்சா முண்டாவின் பிறந்த நாள். அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இன்னொரு கூடுதல் செய்தி இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். தற்போது இந்தியாவில் 15வது குடியரசுத் தலைவராக இருக்கிற நபர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? திரௌபதி முர்மு அவர்கள். அவங்க தான் இந்தியாவில் ஒரு எஸ்டி சமூகத்திலிருந்து, பழங்குடி சமூகத்திலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர். கவனம் பாருங்க. இந்த திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். பிர்சா முண்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள். மறந்துடாது. ஓகேவா? இப்ப பார்க்கலாமா இன்றைய செய்தியாளர் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். அதே மாதிரி தேர்வுகள்ல வேற என்னென்ன வழிகள்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதையும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கவனம் பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. 100% எது வாய்ப்பு இருக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டாக நம்ம எப்பவுமே கொடுப்போம். அந்த வகையில தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்திகளை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025. சரியா? பாத்துக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட், அந்த பின்னணி நம்ம லைட்டா பார்த்துட்டு போகலாம். ஜூன் 29, ஓகேவா, 2020 அன்று மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டது. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 3 முறை அந்த தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? தேசிய கல்விக் கொள்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது முதல் கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1968. ஓகேவா? இந்த தேசிய கல்விக் கொள்கை, முதல் தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது, அதாவது டிஎஸ் கோத்தாரி, ஓகேவா, டிஎஸ் கோத்தாரி தலைமையில ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது 1964ல. அதனைத் தொடர்ந்து இந்த டிஎஸ் கோத்தாரின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு முதல் முறையாக தேசிய அளவிலான ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. முதல் முறையாக இந்த வருஷம் 1968ல. ஓகேவா? 2வது முறையாக 1968 மாத்தி போட்டா 86. 86ல 2வது முறையாக தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. இந்த கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தான் மத்திய அரசு எப்போ 2020ஆம் ஆண்டு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க.
இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி சரியா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பரிந்துரைகளை வழங்கியது இஸ்ரோவின் 5வது தலைவராக இருந்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாருமா கஸ்தூரி ரங்கன் அவர்கள். சரியா, கஸ்தூரி ரங்கன் பரிந்துரை ஏற்று பாருங்க ஜூன் 29, 2020 அன்று மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டது. இதற்காக கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழுவினை மத்திய அரசு அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா, பாருங்க தேசிய கல்வி கொள்கைக்கு மாற்றாக சரி கொள்கைன்னு போட்டுக்கணுமா, தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க முருகேசன் அல்லது டி முருகேசன் தலைமையிலான குழுவினை தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் 2020ல மத்திய அரசோட 3வது தேசிய கல்விக் கொள்கை அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கப்படுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. அதற்காக தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக டி முருகேசன் தலைமையிலான குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசுனால. ஓகேவா, அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 8 ஓகேவா ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 அன்று சென்னை கோட்டூர்புரத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதா. இந்த பள்ளி கல்வி தொடர்பான தமிழ்நாடு மாநில அரசின் கல்விக் கொள்கை எந்த ஆண்டிற்கானது? 2025ஆம் ஆண்டிற்கான கல்விக் கொள்கையாக வெளியிடப்பட்ட இடம் சென்னையில் இருக்கிற கோட்டூர்புரம், மறந்துடக்கூடாது. சரியா, இனிமே அந்த டி முருகேசன் தலைமையிலான குழுவினை இந்த பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு முறைப்படி வெளியிட்டாங்களா, அந்த மாநில கல்விக் கொள்கையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன மாற்றங்கள் புதுசா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா, பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025ஓட முக்கியமான அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இருமொழி கொள்கை. சரி, 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு சொல்ற இருமொழி கொள்கை தமிழகத்தில் தொடர்ந்து ஏற்கனவே அதை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படும். சரியா, இதுல தமிழ் முதன்மை மொழியாகவும் ஆங்கிலம் 2ஆம் மொழியாகவும் கொண்டு பள்ளி கல்வித்துறையில் இருமொழி கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் சொல்லிக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா, நம்ம 2 மொழி கொள்கை தான் நம்ம ஃபாலோ பண்ண போற சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் தான் முதன்மை மொழியாகவும் ஆங்கிலம் 2வது மொழியாகவும் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி புதிய கல்விக் கொள்கையில தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அடுத்த பயன் பாருங்க. அடுத்து வேற என்னென்ன மாற்றங்கள் சொல்லி பாருங்க. தேர்வு முறையில் சீர்திருத்தம். சரியா, இந்த ஸ்கூல்ல நடத்துற எக்ஸாம்ல சில ரிஃபார்ம்ஸ் இந்த கொள்கை குழுவானது பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொது தேர்வு. இந்த பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல, அது வழக்கமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10th-க்கும் 12th-க்கு தான் நடக்கும். சரியா, அதுக்கப்புறம் சில வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இல்ல இது வேணாம், அது பசங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது, மன அழுத்தத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 10th-க்கும் +2-க்கும் மட்டும் தான் இனிமே பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசின் புதிய அந்த மாநில கல்விக் கொள்கையில அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, பாருங்க 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொடர்ச்சியான மதிப்பீடு மூலம் தேர்ச்சி உறுதி செய்யப்படும். தொடர்ச்சியான மதிப்பீடு மூலம். சரிங்களா, மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு அதுல இருந்து குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து மதிப்பிட்டு அதன் மூலம் தான் இவங்க அந்த பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, தற்போது 11ஆம் வகுப்பிற்கும் பொது தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதல் இந்த வருஷமே சரியா இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வு சரிங்களா பொது தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. சரி, 11th பார்த்தா இனிமே பொது தேர்வு இந்த கல்வியாண்டு முதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான விஷயம், அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோமா, பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படி சொல்லுவாங்க. 3ஆம் வகுப்பு முடிவதற்குள் அனைத்து மாணவர்களும் வாசிக்கவும், சரியா, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுத்து கூட்டி வாசிக்கவும், அடிப்படை கணித செயல்பாடுகளை சரி இந்த கழித்தல் கூட்டல் அந்த மாதிரி அடிப்படை கணித செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் திறன் பெறுவதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சரியா, இதற்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், நிபுன் பாரத் திட்டம். என்னமா இதை பத்தி நம்ம தனியா டீட்டெயிலா ஒரு நாள் பார்க்கலாம். நிபுன் பாரத் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். 2 திட்டங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிவதற்குள்ள அவங்க அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் பெற்றிருக்க வேண்டும். சரியா, முக்கியமா அந்த COVID-19 அந்த பேட்ச் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தாண்டி வந்திருப்பாங்க. எடுத்துக்கூடிய வாசிக்கவும் தெரியாது, என்னது அடிப்படை கழுத்தல் கூட்டலோட தெரியாது. அந்த மாதிரி பசங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எண்ணறிவும் எழுத்தறிவும் சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேருமா நிபுன் பாரத் திட்டம். தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். சரியா, அடுத்து
பாடத்திட்ட மாற்றம் பண்ணிக்கிறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில. என்னன்னு சொல்லி பாருங்க, மனப்பாடம் செய்வதை குறைத்து மாணவர்களின் அனுபவம், செயல்பாடு மற்றும் கேள்விகள் மூலம் கற்றல் திறன் ஊக்குவிக்கப்படும். சரி, சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சு அடிச்சு நம்ம படிப்போம்ல, மண்டல சவுத்துல முட்டி முட்டி, அந்த மாதிரி இல்லாம அது கொஞ்சம் இருக்கும். மிச்சம் நிறைய அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அறிவை பயன்படுத்தி, சரியா, மாணவர்களின் அனுபவம், செயல்பாடு, கேள்விகள் மூலமாக உங்களுக்கு சூப்பரா அந்த கல்வி தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அந்த பாயிண்ட் இதுல இல்ல, அதாவது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள், மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுலலாம் இனிமே அது வந்துட்டு இந்த பாடத்துல சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, டிஜிட்டல் முறையிலான கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சார், கல்வி தொலைக்காட்சியும், சரி, கல்வி தொலைக்காட்சி தெரிஞ்சு நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து மணற்கேணி செயலி. சரி, மணற்கேணி செயலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் பதிவேற்றம் செஞ்சிருப்பாங்க. நீங்க தேவைப்பட்ட அந்த சப்ஜெக்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதாங்க சொல்லியிருக்கிறாங்க, கல்வி தொலைக்காட்சி மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை எனும் நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல உட்காந்துட்டு எல்லா கல்வியும் கற்றுக்கலாம், உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்காக தான் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசினால் சூப்பரா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒன்னு அதுல கல்வி தொலைக்காட்சி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மணற்கேணி மொபைல் செயலி, மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து பாரம்பரியத்தையும் புதுமையையும் இணைக்கும் கல்வி அப்படிங்கிற மாதிரி தலைப்புல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டெம். சரி, அந்த ஸ்டெம் சொல்லுவாங்க, ஸ்டெம். சரியா? சயின்ஸ் பாருங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேக்ஸ். சரியா? கரெக்டா? ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அப்படின்னா அவருடைய பிரிவாக்கம் பார்த்துக்குமா, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் கணிதம். இது எல்லா சப்ஜெக்டும் கலந்த பாடத்திட்டம். உள்ளூர் பண்பாடு, உலக பார்வை, சுற்றுச்சூழல் குறித்த சிந்தனைகள் ஆகியவை பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. சும்மா பேருக்கு இல்லாம என்ன சொல்லிருக்கோம் பாத்தீங்களா? தெரியுதா? பாத்துக்கோங்க, நம்முடைய பாரம்பரியமும் போயிடக்கூடாது, அதே சமயத்துல உலக லெவல்ல நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு அது தொடர்பாகவும் சப்ஜெக்ட்ல உள்ள சேர்த்திருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த மாதிரி இந்த பாடங்கள், சரியா, இதெல்லாம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த டாபிக் இதன் அடிப்படையில தான் இனிமே நம்ம வந்து அந்த சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் சிலபஸ் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க. இந்த வருஷமே படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிருங்க. ஓகேவா? அடுத்து பள்ளி மேலாண்மை அதிகாரம். பாருங்க, பள்ளி மேலாண்மை குழுக்கள், எஸ்எம்சி சொல்லுவாங்கல்ல, பள்ளி மேலாண்மை குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், சமூக நலத்திட்டங்கள், முன்னாள் மாணவர்களின் பங்கு. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளியில படித்து வெளிநாடுகள்லயோ பிற இடங்கள்லயோ நல்ல பணியில இருக்கிறவங்கள ஓகேவா என்ன பண்ணுவாங்க, ஒரு நிகழ்ச்சி மூலமா அழைத்து அவங்களுக்கு டீ, காஃபி, பப்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட இருந்து ஒரு டொனேஷனை கலெக்ட் பண்ணி அரசு பள்ளிகளை மேம்படுத்திட்டு தான் என்ன திட்டம், விழுதுகள் திட்டம் சொல்லுவாங்க. அந்த முன்னாள் மாணவர்களின் இந்த பங்கு விழுதுகள் திட்டம், நம்ம ஊரு நம்ம பள்ளி போன்ற சமூக பங்கேற்பு திட்டங்களும் ஊக்குவிக்கப்படும் இந்த கொள்கையில, மாநில கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. சும்மாவே எல்லா திட்டங்களும் முக்கியம். இப்படி எஜுகேஷன் பாலிசில இப்படி மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து தொடக்க நிலை முதல் மேல்நிலை வகுப்புகள் வரை குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 உடற்கல்வி பாட வேலைகள் இருப்பதை கட்டாயமாக்க வேண்டும். இந்த பிடி பீரியட் சரி விளையாட போறதுக்கு குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு 2 பீரியடாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நம்ம வெறுமனே படிப்பு மட்டும் பார்த்தாது உடற்கல்வியிலே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? பிசிக்கல் எஜுகேஷன். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பள்ளியும் எல்லா ஸ்கூலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 2 முறை தங்கள் கால அட்டவணையில் நூலக தினத்தை தவறாமல் நடைமுறைப்படுத்தி மாவட்ட அல்லது சிறப்பு நூலகத்தில் நாள் முழுவதும் குழந்தைகள் படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது ஸ்கூல் பசங்க லைப்ரரிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஊக்கப்படுத்துற மாதிரியும் சில விஷயங்களை எல்லா பள்ளிகளும் கண்டிப்பா என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தையும் இந்த கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து ஸ்லாஷ் தேர்வு. ஸ்லாஷ்னா சொல்லுவாங்களா, SLAS. ஓகேவா? ஸ்லாஷ் தேர்வு மாணவர்களின் திறன்கள் மற்றும் தரவுகளை சேகரிக்க 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு தொடர் இடைவெளிகளில் மாநில அளவிலான கற்றல் அடைவு திறன் நடத்தப்படும். சரிங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு? 3rd, 5th, 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான கற்றல் அடைவு தேர்வு நடத்தப்படும். சரி, சும்மா படிச்சுட்டே போறாங்களா, இல்ல அவங்களுக்கு உண்மையிலே ஒரு கற்றல் திறன் இருக்குதா, படிப்பறிவு உண்மையிலே உள்ள இருக்குதா, அதை அவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி ஓகேவா ஒரு தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஸ்லாஷ் தேர்வு சொல்லியிருக்காங்க. மறக்க கூடாது. ஓகேவா? இது எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். தேர்வுல கவனம் பாருங்க. அடுத்து பாருங்கம்மா. சரியா? அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எதுமா, தமிழ்நாடு அரசின்
புதிய மாநில கல்விக் கொள்கை 2025ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் டி முருகேசன் அவர்கள் தலைமையில கமிட்டி போடப்பட்டது 2022ஆம் ஆண்டு. இந்த கமிட்டி எதற்காக போட்டாங்க? 2020ஆம் ஆண்டு ஜூன் 29 அன்று மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிட்டாங்க. அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரை செய்த கமிட்டி தலைவர் கஸ்தூரி ரங்கன். ஷார்ட்டா சொல்லிட்டேன். அடுத்த சிறப்பு அம்சங்களை இன்னும் உட்கார்ந்து லைட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ மட்டும் இல்ல, அடுத்த மெயின் தேர்வுகளுக்கு கூட கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சரி, அடுத்து பாருங்கம்மா. நம்ம எப்பவுமே சொல்றதான், போட்டித் தேர்வுல திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். கவனமா இருங்க. இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா இல்ல மாத்தி 2 அமைச்சர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, ஒருத்தவங்க பதில் சொன்னாங்க. அதனால செய்தியில் இடம்பெற்றது. திட்டத்தின் பெயர் பாருங்க, பாரத் மாலா. சரியா? இந்தியாவின் மாலை. அதாவது இந்தியாவுல எல்லா பகுதிகளிலும் சாலை வசதி சூப்பரா இருக்கணும். அதற்காக தான் இந்த பாரத் மாலா திட்டம் தொடங்கப்பட்டது. பாருங்க, தொடங்கியது மத்திய அரசு. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க, ஜூலை 31, 2015 தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? 2015 மறந்துடக்கூடாது. சரியா? பாரத் மாலா என்பது மத்திய நிதியுதவி பெற்ற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டு திட்டமாகும். சரியா? ரொம்ப முக்கியமானது. எதனுடன் தொடர்புடையது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதான் நிறைய தேர்வுகள் கேட்கிறாங்க. கொஞ்சம் கவனமா ஓகேவா? இது இந்தியா முழுவதும் சாலைகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளின் திடமான நெட்வொர்க்கை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. சரியா? ஏன்னா ஒரு நாடு நல்லா முன்னேறினா ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். சரி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தாதான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போக முடியும். தயாரிச்ச இன்னொரு பொருளை இன்னொரு இடத்துக்கு பத்திரமா அது விரைவா சீக்கிரமா சேர்க்க முடியும். சரியா? அடுத்து இந்த பாரத் மாலா திட்டமானது 83,677 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளின் வலையமைப்பை கொண்டுள்ளது. அது கிலோமீட்டர் அளவு பார்த்தோம்னா 83. ஓகேவா? 83,677 கிலோமீட்டர். அடுத்து 50 தேசிய வழித்தடங்கள் கட்டப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 50 தேசிய அளவிலான அந்த வழித்தடங்கள், இந்த காரிடார் ஓகேவா வழித்தடங்கள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காக நாடு முழுவதும் 550 மாவட்டங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பீரியட்ல ஒரு திட்டம் தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 300 மாவட்டங்கள் 300 ஓகே 300 மாவட்டங்கள் தான் தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கப்பட்டு இருந்தது. இந்த பாரத் மாலா திட்டத்தின் மூலம் எத்தனை மாவட்டங்கள்? இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா 550 முக்கிய மாவட்டங்கள் இந்த நேஷனல் ஹைவேஸ் கூட நேரடியாக இணைக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த திட்டத்தின் மூலமாக? பாரத் மாலா திட்டம். மறந்துடாதீங்க. சரியா? அடுத்ததாக பாருங்க, ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. நிலவில் அணுமின் நிலையம். சரியா? நமக்கு வந்துட்டு இங்க அணுமின் நிலையம் இந்தியாவில் சில இடங்கள்ல இருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரி, அந்த கூடங்குளம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. இங்க அமைக்கிறதுக்கு 1000 பிரச்சனை, 1000 போராட்டங்கள் நிறைய இருக்குது. சரியா? ஏன்னா நன்மை இருக்குது, தீமை இருக்கு, அதனால மக்கள் போராடுறாங்க. இங்க பாருங்க, நிலாவில் அணுமின் நிலையம். சரியா? பாருங்க, வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா திட்டமிட்டுள்ளது. ஓகே, நாசா அமைப்பு 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நமக்கு எப்படி இஸ்ரோ 1969 உருவாக்குனாங்களோ அதே மாதிரி 1958ல அமெரிக்காவிற்கான அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்ன பேரு? நாசா உருவாக்கப்பட்டது 1958ல. அந்த நாசா அமைப்பானது எந்த வருஷத்துக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள நாங்க நிலாவிலேயே அணுமின் நிலையத்தை உருவாக்க போறோம் சொல்லிக்கிறாங்க. சரியா? அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா அறிவிச்சா கண்டிப்பா போட்டியா யார் வருவா? சைனாவும் ரஷ்யாவும் வந்துருவாங்க. இங்க பாருங்க, சீனாவும் ரஷ்யாவும் 2035ஆம் ஆண்டிற்குள் நிலவில் ஒரு தானியங்கி அணுமின் நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளன. சரியா? அப்போ 3 நாடுகள் நிலாவிலே பாத்தீங்கன்னா நாங்க அணுமின் நிலையத்தை உருவாக்க போற சொல்லியிருக்காங்க. அதுல அமெரிக்கா நாசா 2030ஆம் ஆண்டு, ரஷ்யாவும் சைனா பாத்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ள அமைக்க போறோம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா செய்திகளை இடம்பெற்றிருந்தது. அதனால அதோட தொடர்புடைய மொத்த முக்கியமான நிலாவிற்கான அந்த ஆராய்ச்சி திட்டங்களை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கு பாருங்க. சரியா? அதுல முதல் திட்டம் பாருங்க, ஆர்டெமிஸ் அல்லது ஆர்டமிஸ் சொல்லுவாங்க. ஆர்டமிஸ் ARTEMIS. சரியா? இந்த ஆர்டமிஸ் என்பது யாருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா நாசாவோட திட்டம். சரியா? அதாவது நிலாவிற்கு முதலில் சரியா நிலாவில் காலிடு வச்சது யாருக்கு தெரியும்? நீல் ஆம்ஸ்ட்ராங். 1969ல 1969ஆம் ஆண்டு நிலாவில் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் அனுப்பிவிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த நாசா, அமெரிக்காவோட நாசா அமைப்பு தான். 69ல இருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் 1972 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 முறை 12 மனிதர்களை நிலாவில காலடி தடம் பதிக்க வச்சிருக்காங்க இந்த நாசா அமைப்பு. கடைசியாக நிலாவிற்கு மனிதர்களை நாசா அனுப்பிய வருஷம் எந்த வருஷம்? 1972. அதனைத் தொடர்ந்து தற்போது முடிவெடுத்துக்கிறாங்க, மறுபடியும் நிலாவிற்கு மனிதர்களை அனுப்ப போறோம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு விமன், ஒரு பெண் ஓகேவா இந்த ஆர்டமிஸ் திட்டத்தின் மூலமாக நிலாவில காலடி வைக்க போறாங்க. அதனை தொடர்ந்து ஆண்களும் அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை யாரோட திட்டம்? நாசாவின் திட்டம். திட்டத்தின் பெயர் ஆர்டமிஸ் திட்டம். மறந்துடாதீங்க. சரியா? சரி, அடுத்து
இந்த அப்போலோ திட்டம். சரி, அப்போலோ அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பழைய நீல் ஆம்ஸ்ட்ராங் போன அந்த நிலாவில் காலிட்டு வச்சாங்களே, அதற்கான திட்டம் தான் அந்த அப்போலோ திட்டம். செயல்படுத்தியது நாசா 1969. மறந்துடாது. ஓகேவா? அடுத்து வைபர் ரோவர். சரி, வைபர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரோவர், ஒரு உலாவி கருவி. சரி, நிலாவுல ஒரு கருவி அனுப்ப போறாங்க. அது நிலாவுல ஊர்ந்து சென்று ஆராய்ச்சிகளை ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வச்ச பேரு வைபர். இந்த திட்டம் யாருடைய திட்டம் தான்? நாசாவோட திட்டம் தான். கவனமா இருங்க. சரியா? அடுத்து ஸ்லிம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்லிம் என்பது ஜப்பான் நாடு. சரி, ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புக்கு என்ன பேரு? ஜாக்சா. ஜாக்சா வெற்றிகரமாக நிலாவுல ஒரு ஆராய்ச்சி விண்கலத்தை அனுப்புனாங்க. அதுக்கு பேர் தான் என்ன திட்டமா? ஸ்லிம் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸ்லிம் என்பது யாருடைய திட்டம்? ஜப்பானிற்கான நிலாவின் ஆராய்ச்சி திட்டம். ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் பெயர் ஜாக்சா. மறந்துடாதீங்க. இந்த இடத்துல ஜிகாவையும் மறந்துடக்கூடாது. சரி, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. சர்வதேச லெவல்ல நிறைய முக்கிய திட்டங்களுக்கு இந்தியாவுக்கும் சரி பிற நாடுகளும் சரி நிதி வழங்குற, கடன் வழங்குற முக்கியமான ஒரு அமைப்பு ஜிகா. ஜாக்சா என்பது நமக்கு இஸ்ரோ எப்படியோ அதே மாதிரி ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புக்கு தான் என்ன பேருமா? ஜாக்சா. மறந்துடக்கூடாது. நீங்க எங்க தப்பு பண்ணீங்களோ அதை தான் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறேன். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து லூனா. சரி, இதுல லூமா இருக்குது. இந்த லூனா LUNA. சரியா? லூனா என்பது யாருடைய திட்டம்? லூனா 25 ரஷ்யாவோட திட்டம். நம்ம வந்துட்டு சந்திரயான் 3 வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தோம். ஓகேவா? சந்திரயான் 3 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம வந்துட்டு நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பணும். நம்ம அனுப்புனதுக்கு அப்புறம் ரொம்ப பின்னாடிதான், சரியா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக தென்பகுதியில ஒரு விண்கலத்தை அனுப்புறதுக்காக தான் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. யாரு? ரஷ்யா. ஓகேவா? அந்த திட்டத்துக்கு என்ன பேரு? லூனா 25. இதை செயல்படுத்தியது ரஷ்யாவோட விண்வெளி அமைப்புக்கு என்ன பேரு? ராஸ் காஸ்மோஸ். சரியா? அல்லது ரோஸ் காஸ்மோஸ். ரோஸ் அது காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாதான், காசு போட்டு வாங்கினாதான் மாசு. ரோஸ் காசு மாசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கவனம் பாருங்க. அடுத்து சாங்கி. சரியா? சாங்கி ஸ்பெல்லிங் பார்த்துங்க. CHAN மேல அபாஸ்ட்ரி போட்டு கிளகி. சாங்கி என்பது சீனாவின் ஒரு நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டம். சரியா? 2019 ஆண்டு. 2019 ஆண்டு நிலாவின் அந்த இருண்ட பகுதியில் சொல்லுவாங்கல்ல, the fair side of the moon சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில முதல் முறையாக ஒரு விண்கலத்தை வெற்றிகரமா இறக்குனாங்க 2019ல. எந்த நாடுமா? சீனா. ஓகேவா? அந்த திட்டத்துக்கு வச்ச பேர் தான் சாங் ஈன்னு சொல்லுவாங்க. சேர்த்து வாசிக்கும் போது சேஞ்சுன்னு இருக்கும். சேஞ்சு கிடையாது, ஷாங் ஈன்னு சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. என்ன திட்டம்? சந்திராயன். சரியா? சந்திரயான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். இஸ்ரோவோட திட்டம் சந்திரயான். சரியா? சந்திரன் 1 இருக்குது, அடுத்து சந்திரயான் 2 இருக்குது, அடுத்து சந்திரயான் 3, அடுத்து சந்திரயான் 4 இருக்குது, அடுத்து சந்திரயான் 5 இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? சந்திரயான் அப்படிங்கிறது நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோவால் அறிவிக்கப்பட்ட திட்டம். சந்திரயான் 1 அப்படிங்கிறது எப்ப அனுப்புனாங்கமா? 2008ல. சரியா? அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மாதவன் நாயர் அவர்கள் இஸ்ரோட தலைவராக இருக்கும்போது சந்திரயான் 1 திட்டம் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது நிலாவோட அந்த சுற்றுவட்ட பாதையை ஆராய்ச்சி செய்வதற்காக. சரியா? இந்த சந்திரயான் 1 மூலமாக தான் நிலாவோட தண்ணீர் இருப்பதை சரியா உறுதி செய்வதற்கான ஒரு போட்டோ வந்து சூப்பரா கிடைச்சிருந்தது. அப்ப நிலாவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்த முதல் திட்டம் சந்திரயான் 1. யார் தான் அந்த சாதனை படுத்தாங்க? நம்மளுடைய இஸ்ரோ தான். அடுத்து சந்திரயான் 2. சரியா? ஜூலை மாசம் 22ஆம் தேதி. ஜூலை 22ஆம் தேதி 2019 அன்று சந்திரயான் 2 வந்து நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் K. சிவன். இந்த K. சிவன் இஸ்ரோட தலைவராக இருக்கும்போது அனுப்பப்பட்ட சந்திரயான் 2 லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நிலாவை நோக்கி சூப்பரா வெற்றிகரமா பயணம் செஞ்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நிலா பக்கத்துல வரும்போது சிக்னல் லாஸ் ஆகி கட்டுப்பாட்டையிலிருந்து கீழே போய் விழுந்துச்சு. சரியா? எது? விக்ரம் லேண்டர். ஓகேவா? அந்த விக்ரம் லேண்டர் நிலாவில விழுந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கமா? திரங்கா பாயிண்ட். மறந்துடக்கூடாது. என்ன பாயிண்ட் அது? மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க. திரங்கா பாயிண்ட் சொல்லுவாங்க. சந்திரயான் 2 நிலாவில கட்டுப்பாட்டையிலிருந்து கீழே விழுந்த இடத்துக்கு பேர். சரியா? அடுத்த முக்கியமான திட்டம் என்ன திட்டம்? சந்திரயான் 3 திட்டம். சரியா? இந்த சந்திரயான் 3 திட்டம் செயல்படுத்தும் போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் இஸ்ரோவின் 10வது தலைவரான S. சோம்நாத். மறந்துடக்கூடாதுமா. இந்த சந்திரயான் 3 திட்டமானது ஜூலை 14, 2023 அன்று நிலாவிற்கு அனுப்பப்பட்டது. இந்த சந்திரயான் 3 ஆனது ஆகஸ்ட் 23, எப்போ? ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலாவின் தென் பகுதியில வெற்றிகரமாக மென்மையான தரையிறக்கத்தை மேற்கொண்டது. என்ன டேட்டு? ஆகஸ்ட் 23, வருஷம் 23. மறந்துடக்கூடாது. சரியா? அந்த ஆகஸ்ட் 23 தான் மத்திய அரசுனால என்ன தினமா அறிவிச்சிருக்காங்க? தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சந்திரயான் 3 ஆனது நிலாவுல அந்த விக்ரம் லேண்டர். ஓகேவா? விக்ரம் லேண்டர் பத்திரமாக தரையிறங்கிய அந்த தென் பகுதிக்கு வச்ச பேர் என்ன பேருமா? சிவசக்தி. மறந்துடக்கூடாது. சரியா? ரீசெண்டா ஆபரேஷன் சிவசக்தின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும்.
சரி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இந்திய ராணுவம் இணைந்து இந்திய பகுதிக்குள்ள யாரெல்லாம் ஊடுருவதற்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களை ஸ்பாட்லயே போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆபரேஷன் மேற்கொண்டாங்க. அதுக்கு பேரு ஆபரேஷன் சிவசக்தி. இங்க பாக்குறது சிவசக்திங்கிறது சந்திரன் 2 நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தென்பகுதிக்கு வைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர், மறந்துடாது. அடுத்து சந்திரன் 4, சந்திரன் 5 அப்படிங்கிற திட்டங்கள் வருங்காலங்களில் இஸ்ரோவினால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட உள்ளது, அதையும் மறந்துடக்கூடாது. சரியா? இதுதான் மொத்தத்துல நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டங்கள். நம்ம பண்ணிருக்கிறது என்ன, வெளிநாடுகள் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்திருக்கோம். 100% இதுல இருந்து கேள்வி இல்லாத எக்ஸாமே இருக்காது, கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, ஒரு சுகாதாரம் தொடர்பான செய்தி. சமீப காலமே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் செய்தியில வந்துட்டே இருக்குது, சிக்கன் குனியா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிக்கன் குனியா நோய் வந்துச்சுனாலே இந்த கையில இருக்க ஜாயிண்ட், கால், முட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பெயினா இருக்கும், அப்படி முடக்கி போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில நிறைய வந்திருக்குது. சமீபத்துல இந்த சிக்கன் குனியா நோய் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வேகமாக பரவி இருக்கிறது. ஒரு நோய் ஒரு நாட்டுல பரவுவது அப்படின்னாலே மேக்சிமம் எந்த நாடா தான் இருக்கும், சைனாவா தான் இருக்கும். சரியா? பாருங்க, சீனாவில் இந்த சிக்கன் குனியா நோய் பரவி வருகிறது. சிக்கன் குனியா பாருங்க, ஓகேவா, என்பது கொசு கடித்தல் மூலம் மக்களுக்கு பரவும் ஒரு வைரஸ் ஆகும். சரி, ஒரு வைரஸ் நோய் தான் சிக்கன் குனியா. கொசு கடிக்கிறதுனால பரவுது. எதன் மூலம் பரவுகிறது? அது வைரஸ்னால் ஏற்படுகிறதா, பாக்டீரியால ஏற்படுகிறதா, இல்ல சில நுண்ணுயிர்களால் ஏற்படுகிறதா அப்படிங்கிற தேர்வுகளை கேட்கலாம், கவனமா இருக்கும். ஓகேவா? குறிப்பாக இந்த ஏடிஸ் எப்டிக்டி அப்படிங்கிற அந்த பெண் கொசு மற்றும் ஏடிஸ் அல்போபிக்டஸ் கொசு மூலம் சிக்கன் குனியா வைரஸ் உள்ள கொசு ஒருவரை கடிக்கும் போது தொற்று ஏற்படுகிறது. இந்த வைரஸ் காய்ச்சல் மற்றும் மூட்டு வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. சரியா? காய்ச்சல் இருக்கும், இந்த கை காலில், ஜாயிண்ட்ல, கழுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பெயின் இருக்கும். நார்மலா அந்த குளிர்காலத்துல லைட்டா ஒரு வலி இருக்கும்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணுவது பயங்கரமா இந்த காலை திருப்பி அப்படி நீட்ட முடியாத அளவுக்கு பயங்கரமா பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த பாதிப்பு வந்ததுன்னா சிக்கன் குனியா நோய் பாதிப்பு வந்ததுன்னா. ஓகேவா? இது கடுமையானதாக போக போக மாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் தான் எங்க பரவிட்டு இருக்குதுமா, சீனாவில் அதிவேகமாக பரவிட்டு இருக்குது. ஓகேவா? கவனமா இருங்க. இதை பார்க்கும்போது அப்படியே கொரோனா வைரஸ் லைட்டா ஞாபகப்படுத்திக்கோங்க. நிப்பா வைரஸ், ஜிகா வைரஸ், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, இந்த சிக்கன் குனியா. சரி, சிக்கன் குனியா கிடையாது. சரியா? சிக்கன் குனியா இந்த பெயருக்கு குனிந்து என்று பொருள். ஏனெனில் இந்த நோய் மூட்டு வலியை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகிறது. சரியா? நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா ஜம்முன்னு தான் இருப்போம். சரியா? அந்த சிக்கன் குனியா நோய் பாதிக்கப்பட்டோம்னா ஜாயிண்ட், முட்டி வெளியில வந்து என்ன பண்ணுவோம், அப்படி குனிஞ்சிருவோம்ல, அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? கவனம் பாருங்க. சிக்கன் குனியாவை குணப்படுத்த எந்த மருந்தும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதுதான் இதுல முக்கியத்துவம். ஓகேவா? அடுத்து பிற அறிகுறி, இந்த காய்ச்சல், இந்த மூட்டு வலி எல்லாம் சொன்னோம்ல, அதே இதை தவிர வேற என்ன அறிகுறிகள் இருந்தா அது சிக்கன் குனியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிற அறிகுறிகள் தலைவலி, தசை வலி, ஓகேவா, மூட்டுகளில் வீக்கம், சொறி, சோர்வு, குமட்டல். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, புரியுதா? கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து போலாம், முக்கியமான ஒரு ஆட்சியல் செய்திகள் பாருங்க. எடிட்டோரியல் பேஜ்ல இந்த செய்தி வந்தது, ஒரு செய்தி தான் வந்தது, ஆனா இதோட தொடர்புடைய எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்திருக்கோம். முக்கியமான சில சட்டங்கள் பாருங்க, உணவு பொருட்கள் தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள். சரியா? சமீபத்தில் தேர்வுகளை கேட்கப்பட்டது. இதுல இருந்தே பாத்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. பாருங்க, மருந்து பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம், ட்ரக்ஸ் கண்ட்ரோல், ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் 1950, மருந்து பொருட்களை கட்டுப்படுத்தும் ஒரு சட்டம் சொல்லியிருந்தாங்க. எந்த வருஷம்? 1950. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுல போய் பாருங்க. ICMR, அடுத்து பாத்தீங்கன்னா DCGI, இந்த 2 அமைப்புகளையும் டீட்டெயிலா பாருங்க. சரியா? இந்தியாவில் மருந்து பொருட்கள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும் தலைமை அமைப்போட பேரு ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அந்த மருந்து பொருட்களுக்கு மனிதர்கள், இந்தியர்கள் பயன்படுத்தலாமா வேணாமா, உகந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வழங்குவது யார் பார்த்தீங்கன்னா இந்த DCGI, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த 2 அமைப்புகளோட விரிவாக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது எங்க இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்க. சரியா? அடுத்து பாருங்க, அத்தியாவசிய பொருட்கள் குவிப்பதை தடுக்கும் சட்டம். சரியா? அதாவது இந்த எசென்ஷியல் குட்ஸ் சொல்லுவாங்களா, இந்த உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்ற அத்தியாவசிய பொருட்கள். இப்ப மனிதர்களுக்கு அடிக்கடி டெய்லி ரெகுலரா ஒரு சீசன்லயோ அல்லது டெய்லியோ தேவைப்படுகிற சில பொருட்களை நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா வாங்கி குமிச்சு வச்சுப்பாங்க. எப்போ அந்த பொருட்களுக்கான தேவை இருக்குமோ, ஆனா எப்போ அந்த பொருட்களுக்கான சப்ளை, சரி, அளிப்பு சொசைட்டில இல்லையோ, அந்த டைம்ல குவிச்சு வச்ச பொருளை என்ன செய்வாங்க, அதிக விலைக்கு, குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு அதிக விலைக்கு மக்களுக்கு வந்து விற்பனை செய்வாங்க. இதனால விலை உயர்வு ஏற்படும், ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சரியா? இதை தடுப்பதற்கான சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்துருக்காங்க? 1955. சரியா? 1955னா தெரியும் உங்களுக்கு, குடியுரிமை சட்டம், இந்து திருமண சட்டம், SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, இப்படி நிறைய வரும். 1950 மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து நுகர்வோர் உரிமைகள். சில உணவுப் பொருட்கள் வந்ததுனால நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே தரமா இருக்குதா இல்லையா, தரமா இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், முறையிட முடியும் ஒரு சட்டத்தின் மூலமாக. அந்த சட்டம் தானே சட்டம், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986 டிசம்பர் 24 அன்று
இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 26 தான் இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். கவனமா இருக்கு. சரியா? அடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 ஃபுட் சேஃப்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃபுட் செக்யூரிட்டி ரெண்டு இடத்துல பாருங்க. தமிழ்ல உணவு பாதுகாப்பு, இங்கேயும் உணவு பாதுகாப்பு தான். ஆனா இங்கிலீஷ்ல வரும்போது வேர்டு மாறும் பாருங்க. இங்க பாக்குறது ஃபுட் சேஃப்டி மற்றும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். சரியா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியா தரமாகவும் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சட்டம் இப்ப கொண்டு வந்தாங்க. 2006ல கொண்டு வராங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், சிப்ஸ் பாக்கெட், டேப்லெட் எல்லாமே நல்லா தரமா இருக்குதா, எக்ஸ்பிரி டேட்ல இருக்கா, அதுல இன்கிரியன்ட்ல கரெக்டா போட்டிருக்காங்களா, இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற என்ன அமைப்பு? FSSA அமைப்பு. சரியா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 2008ஆம் ஆண்டு. மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து உணவு பாதுகாப்பு சட்டம். மேல பார்த்த உணவு பாதுகாப்பு என்ன பார்த்து சொன்னேன்? என்ன பாதுகாப்புமா? ஃபுட் சேஃப்டி, சாப்பிடுற சாப்பாடு உணவு சேஃபானதா. இங்க பாக்குறது ஃபுட் செக்யூரிட்டி. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் உணவு தானியங்கள் கிடைக்குதா, முக்கியமா முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு எல்லாம் உணவு பாதுகாப்பு, ஃபுட் கிரைன், உணவு தானியங்கள் கிடைக்குதா, அதை கிடைக்க உறுதி செய்யும் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இதே 2013ஆம் ஆண்டு வேற என்ன சட்டமா? இந்த பணிபுரியும் இடங்களில் முக்கியமா பெண்களுக்கு ஏற்படும் அந்த கொடுமைகளை தடுக்கும் சட்டம் 2013 கொண்டு வந்தாங்க. அதே 2013ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மனித கழிவுகளை மனிதனின் கைகளால் அள்ளுவதை தடை செய்யும் சட்டமும் 2013 கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. வர்ற தேர்வுகள்ல இந்த ஏரியாவில் 5-6 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். கூடுதலா அது தொடர்பான சில சட்டங்களும் கொடுத்திருக்கோம். இந்த 10 சட்டங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 1 இருந்து 2 கேள்வி எல்லா தேர்வுகளும் கேட்பாங்க. நோட் பண்ணி பாருங்க, புரியும். சரியா? அடுத்ததாக இன்றைய பதிவுல கடைசி பகுதி தெரிஞ்சிருக்கோம். சூப்பர் 6 கேள்விகள். நிறைய கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் கேள்வியாவது கேட்டு உங்களை ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறத தான் சூப்பர் 6 கேள்விகள் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் கேள்வி வீடியோ பாக்குறீங்க. சரியா? நிறைய பேர் பார்த்துட்டு அந்த பதில்களுக்கு, அந்த கேள்விகள் பதில்கள்லாம் இப்ப சொல்றதில்ல. சரியா? சும்மா கேட்டுட்டே போனா சரி வராதுமா. அதுக்கு பதில் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் போதுதான் நமக்கு மறக்காது. அதுக்குதான் ஒரு சின்ன முயற்சி. அதுக்கு வச்ச சிறப்பு பேர் என்னது? சூப்பர் 6 கேள்வி. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? இதான் இன்றைய முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க. ஸ்லாஷ் கற்றல் அடைவு தேர்வு எந்த மாணவர்களுக்காக நடத்தப்படுகிற? ஸ்லாஷ் SLAS எந்த ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக? மூன்றாவது கேள்வி, 2030ஆம் ஆண்டிற்குள் நிலவில் அணுமின் நிலையத்தை உருவாக்க உள்ளதாக எந்த அமைப்பு அறிவித்துள்ளது? நான்காவது கேள்வி, பாரத் மாலா. சரியா? பாரத் மாலா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, சந்திரன் 3 விண்கலம் எப்போது நிலவினை அடைந்தது? அந்த டேட்டுக்கு என்ன சிறப்பு? அந்த தரையிறங்கிய சந்திரன் 3 ஓகேவா, அந்த இடத்திற்கு என்ன சிறப்பு பெயர் வச்சிருக்காங்க? அதையும் பதில சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து 6வது கேள்வி, FSSA அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதாமா இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்க ஃபுல்லா பாருங்க. அதுல எந்த அளவுக்கு நாங்க எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாமே தேர்வு நோக்கில் எப்படியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.